ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த டேபிள் இருக்குது தானே, இந்த டேபிளை நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அது இவ்வளவு குப்பையாக இருக்குன்னு வருங்க. இந்த குப்பையாக இருக்கிற டேபிளை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறான்னு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த டேபிளை நான் எப்படி அடுக்கிறேன்ன்றதை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? வீடியோ பார்க்குறதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவையிலும் இதை பார்த்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை என்ன செய்வினம் கற்றுக்கொள்ளுவினம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ முதலாவது இந்த கப்புகளை கொண்டு என்ன செய்வோம், கிச்சனுக்குள்ளே வைப்போம். இந்த கப்புகளெல்லாம் கொண்டு என்ன செய்வோம், கிச்சனுக்குள்ளே வைப்போம். வச்சுட்டு இந்த புக்ஸுகளை ஒரு ஒழுங்கான இடத்துல அடுக்குவோம். அடுத்து இந்த பென் பாக்ஸ் இருக்குது தானே, இது பென்சில் போடுற பாக்ஸ். இங்கே பாருங்க, உங்களை காட்டுறேன். இது என்ன இப்படி உங்களை அந்த பென்சில் அதுகள் போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருங்க. சரியா? அடுத்து இஞ்சி இந்த பேக்குகள் இந்த இதுகள். அப்போ என்ன செய்வோம், அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்துல என்ன செய்வோம், முதல் வைப்போம். முதலாவது இந்த இதுகளெல்லாம் முதல் க்ளீன் பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இந்த பொருட்களை இந்த இடத்துல வச்சு போட்டு அதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், போடுறேன். பார்த்தீங்களா காய்ஸ், எப்படி அடுக்கி இருக்குன்ட்டு சொல்லி. ஓகே சரியா? இப்போ நாங்கள் இப்படி அடுக்கிட்டோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த வயர்கள் இருக்குது தானே, இப்போ இப்படி இந்த வயர்கள் இருக்குது தானே, இப்போ இந்த வயர்களை நாங்கள் ஒரு பாக்ஸில் என்ன செய்ய போட்டோம். இப்போ இப்படி இருக்கிற இப்போ இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிற விட இப்படி இருக்கிறத இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. ஓகேயா? இப்போ இதை என்னென்று பாக்ஸில் நான் போடுறேன்னு சொல்லி காட்டேன். அதுக்கு இந்த இப்படி ஒரு போத்தில் எடுங்க. இப்போ உங்களோட தேவையில்லா போத்தில் இருக்குந்தா இப்படி ஒரு தேவையில்லா போத்தில் எடுங்க. அதை இப்போ அதை துடைக்கிறதுக்கு ஒரு துணி. சரி, அதை துடைச்சி போட்டு இந்த வயர்களை இப்படி கலட்டலாம் தானே. இப்படி இந்த உங்களோட சார்ஜர், ஃபோன் கேபிள் சார்ஜர்கள் இப்படி கலட்டலாம் தானே. இங்கே இப்படி கலட்டலாம் தானே. இதுகளை சுற்றி இந்த போத்தில் என்ன செய்கிறது, போட்டு வைக்கிறது. அப்படி இந்த போத்தில் என்னென்று போட்டு வைக்கிறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த இதை துடைப்போம். சரியா? வடிவா இப்படி என்ன செய்வோம், துடைப்போம். நல்ல க்ளீனாக என்ன செய்யணும், ஊத்தேல் டஸ்ட்டுகள் இல்லாத மாதிரி துடைக்கணும். சரியா? இப்படி க்ளீனாக துடைக்கணும். இந்த பாருங்க எவ்வளோ ஊற்ற விடுன்னு தெரியுது அவங்களுக்கு. அந்த ஊற்று இப்படி துடைக்கணும். ஓகேயா? ஓகேயா? இப்படி போத்தில் துடைக்கணும். துடைச்சிட்டு இதில் என்ன செய்யணும், இதுகளை போடணும். சரியா? இந்த விளக்குகள் போடணும். விளக்குகளை போட்டுட்டு இந்த வயர் இருக்குது தானே, வயரை இங்கே உங்களுக்கு தெரியுதா கமராலேருந்து இப்படி சுற்றணும். இங்கே இப்படி எடுத்து இப்படி சுற்றணும். சுற்றி போட்டு இந்த முடிக்க இதுக்குள்ளையும் தெரியுதா உங்களுக்கு, இப்படியும் அடுத்து இந்த வயரை இப்படியும் வைக்கணும். சாரி, இது வடிவா சுத்தப்படி இல்லை போல. ஓகே, இது என்ன செய்யறோம், நுழம்பு மருந்தை இதுக்குள்ளே வைப்போம். சரியா? வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுவோம்.
இப்போ இது எக்ஸ்ட்ராவாக கிடக்கணும். இங்கே பாருங்கள், இதுலேயும் ஒன்று செய்யலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இப்படி ஸ்டெப்லர் அதுகளும் இப்படி போட்டு வைக்கலாம் இடம் இருந்தால். இதையும் இப்படி என்ன செய்யலாம், நோட் புக்கையும் போட்டுட்டு சரியா இப்படி மூடிட்டு இப்படி வைக்கலாம். இந்த மூலையில் வைப்போம், என்ன மூலையில் வைக்கலாம். ஓகேயா? இப்போ இதுதான் என்ன செய்கிறது, எங்களோட டேபிள். ஓகே, இதுதான் என்ன எங்களோட டேபிள். எப்படி நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்க. எப்படி நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு என்ன செய்யுங்க, ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க.